வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2025 செவ்வாய்க்கிழமையில் ராசிநாதனுடைய நாளிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. 2 கொடுவர் 2ஆம் இடத்திலேயும் பாக்கியாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, தகப்பனார்களால் உயர்வுகள் கொடுக்கின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு. அது மட்டுமல்ல, ராசிநாதன் இங்கே பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றவர். பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதும், இங்கே குரு பகவானும் சூரிய பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. தகப்பன் சாணாதிபதியும் காரகனும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இங்கே ஆரோக்கியத்திலே நல்லதொரு உயர்வுகளையும், தகப்பனார்களால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அமைப்பு, பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. எதிர்பார்த்த உங்களுடைய வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு. 10-11 கூடையவர் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை கடன் கிடைக்காதவர்களுக்கும், நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. வேலை விட்டு மற்றொரு வேலை தேடுகின்றவர்கள் சற்று கவனத்துடன் பின்பற்றக்கூடியது. தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் 10-11 கூடையவர் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, தொழில்களை விட்டு வேலைக்கு வருகின்றவர்களும் கொஞ்சம் கவனத்துடன் செல்ல வேண்டிய அமைப்பு. ஆனாலும் குருவின் அனுகிரகம் என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதம். குரு பகவானுடைய 9வது பார்வை 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்ல, குருவின் அடுத்தொரு பார்வை என்பது உங்களுக்கு 5வது பார்வையாக 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்திலே கல்யாண வரன்கள் அமையாதவர்களுக்கு, கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக ஒரு வருட காலங்கள் உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. 11வது இடத்தில் இருந்து ராகு பகவானும் குரு பகவானும் ஒன்றுக்கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனைகளில் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மேசராசியை பொறுத்தவரை இந்த மாதங்களிலே மொய்க்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பலம் பெற்று இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. வம்பு வழக்கு, கடன் நோய் வழக்குகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும், 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்றும், ராசிநாதனும் இங்கே செவ்வாய், சந்திரன், கேது என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட, உங்களுடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட அனைத்துமே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பொருளாதாரங்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டு இருக்கின்றது. பரிபூர்ணமாக 2 குடையவர் இதுநாள் வரையில் வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம். 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திலே செல்கின்ற காரணத்தினாலே அனைத்து கடன், நோய், வம்பு வழக்கு அனைத்துகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மேச ராசி என்பதே விறுவிறுப்பு, நல்லதொரு அன்பு, ஆதரவுகளாக இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய, காவல்துறை சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தைரியம் மிக்க ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு சரராசி.